மதுரை எய்ம்ஸ் போல் அல்லாமல் கோவை நூலகம் உரிய காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தெரிவித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், கோவையில் நூலகம் அமைக்கும் பணிகள் எப்போது முடிவு பெறும் என கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கு இன்று பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், மதுரை எய்ம்ஸ் போல் அல்லாமல் உரிய காலத்திற்குள் கட்டி முடிப்போம் என குறிப்பிட்டார். மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை பாமக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இன்று எழுப்பினர். இதுகுறித்து விளக்கமளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றார். ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் முதலமைச்சர் விளக்கத்தை ஏற்க மறுத்த பாமக உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து சட்டமன்ற பாமக தலைவர் ஜி.கே. மணி கூறுகையில், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காததால் தமிழக அரசு 12,000 கோடி ரூபாய் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நிதிக்குழுவின் வரம்பிற்குள் மட்டுமே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். எனவே நிதிக்குழுவினுடைய வரம்புக்குள் தான் கடன் வாங்குகிறோம் என்பதையும் நான் இங்கே தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் கிடைக்காததால் இந்த ஆண்டு 9,000 கோடி கடனும் அடுத்த ஆண்டு 12,000 கோடி கடனும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதேபோல் தமிழகத்திற்கு மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். அவையிலே நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே, கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில் கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பாரபட்சமா என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. அமைச்சர் பதிலுரையை அடுத்து பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 13 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் பேரவை ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழக அரசின் கடன் நிலை, மேகதாது விவகாரம், கோவையில் நூலகம் உள்ளிட்ட 13 சட்ட முன்வடிவுகள் பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் பின்னர் நடத்தப்பட உள்ளது. அதற்காக தமிழக சட்டப்பேரவை இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி பாஸ்கரன்.